மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து பார்த்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மேட்டூர்னு சொன்னாலே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் அப்படின்னா மேட்டூர் டேம் தான். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்த உடனே வந்து ஒரு சம்பவம் ஆச்சு என்ட்ரன்ஸில். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். வாங்க அப்படியே போகலாம். பார்த்திங்க அப்படின்னா என் பின்னாடி வந்து ஃபுல்லாக அந்த ஒரு crocodile பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து முயல்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. அப்படியே எனக்கு லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்க் செட்டப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா காசுலாம் உள்ள தூக்கி போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்குன்னு எனக்கு தெரில. மேபி மெயின்டெனன்ஸுக்காக இல்லை சும்மா ஃபன் பண்ணுறது தூக்கி போட்டாங்கன்னு கூட எனக்கு தெரில. ஆக்சுவலாக ஸோ ஓகே கைஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்டூர் டேமோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5300 ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா அதோட லென்த் இருக்குது. அப்புறம் அதோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 214 ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் இது பார்த்திங்க அப்படின்னா 171 ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா அதோட வித் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மட்டும் பாருங்க 93,470 இருக்குது. அதோட பார்த்திங்க ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ள அக்வேரியம்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 10 ருபீஸ் வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. தாண்டா பிரச்சனை கவுண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். நிறைய வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக பார்த்துட்டே வாங்க. அப்படின்னா வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக எங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு பார்த்தேன். ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர்டு பை செயில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணியிருக்காங்க. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், வாட்டரோட சவுண்டு. ஸோ ஓகே, அப்படியே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ரைட் சைடு திரும்பி பார்த்திங்கனாலும் தெரியும். பார்த்திங்க அப்படின்னா லைட் ஹவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். லைட் ஹவுஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 10 ருபீஸ், அப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற மொபைலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 ருபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கில் இருந்து அப்படி இந்த சைடு வந்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்க அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கு. பின்னாடி அந்த டேமோட வியூ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஆக்சுவலாக எங்கேன்னு தெரியும்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து பார்க்கறதோட வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஆக்சுவலாக தெரியும். எனக்கு கேட்டிங்க அப்படின்னா அந்த டேமு பார்க்கோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ்னா கண்டிப்பாக இந்த வந்து பாருங்கள் லைட் ஹவுஸ் கிட்ட. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேட்டூரை பற்றி சொல்கிறதுக்கு இந்த மேட்டூரை சேர்ந்த ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட போகிறேன். ஸோ ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ரூபனா. இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. தெரியாது ப்ரோ. ஆக்சுவலாக சிவனம் பேர் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊரை பற்றி பெருமையாக வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய ரீல்ஸ்லாம். பட் அவங்ககிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் கமெண்ட் பண்ணுங்க யாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஓகே காஷ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட் ஹவுஸ் மேலே போயிட்டு ஏறி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக தண்ணி இல்லைன்னா அங்கே மேலெலாம் வந்து பார்க்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த வியூ. இவ்வளோ நேரம் பார்த்திங்க அப்படின்னா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மழை வர மாதிரி இருக்கனால கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்க. ஸோ ஓகே, வாங்க அப்படியே மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியூ பார்க்கலாம். ஸோ ஓகே ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து லிஃப்ட் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுறதுலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸில் வந்து ஏறி வந்து பார்க்க முடியும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைட் ஹவுஸ் மேலே வந்து வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ பார்க்க வந்து மேபி இந்த மிரர்லேருந்து பார்க்க வேணால் அவ்வளோ நல்லா இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்த்திங்க ஓரளவு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா மேட்டூரே ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இன்னொரு விஷயம் வந்து ஆக்சுவலாக இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து லாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஓகே, இங்கேருந்து பார்க்கவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த டேமோட ஹிஸ்ட்ரியோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸை வந்து வச்சுருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஒரு இந்த டோட்டல் டேமோட ஒரு வியூ மினியேச்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இந்த டேம் வியூ அப்புறமா அந்த லைட் ஹவுஸ் வியூலாம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி முடிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டேமுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஷாட் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எடுப்போம் நம்ம சேனலில். ஸோ அதுவே பார்த்திங்க அப்படின்னா இது வெளியே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் காட்டிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க, யாருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாக் வந்து அங்கே போச்சு. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து
பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொன்னாங்க. ஸோ பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ₹10 பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ்க்கு வந்து தனியாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே போகிறது டிக்கெட் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ₹10 தனியாக மொபைல் ஃபோன்ஸ்க்கு வந்து நீங்கள் தனியாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ₹10 வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் கொடுத்து எல்லா டிக்கெட்டோட தான் உள்ள வந்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஷன் இல்லை அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்டேன். ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டோமே எதுக்கு பர்மிஷன் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்து அவங்க என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை வீடியோலாம் எடுக்கலாம் ஆனால் வீடியோ கேமராக்கு 500 அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேமரா தானே 500 நாங்கள் ஃபோனில் தானே எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் திரும்பி அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து டிஸ்கஷன் மாதிரி ஆக்சுவலாக போயிட்டே இருந்தது. ஸோ மெயினாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வீடியோ எடுக்கக்கூடாத மாதிரி ஸ்டார்டிங் சொன்னாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ எதுக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ₹10 ஃபஸ்ட்டே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. பிகாஸ் இது வந்து ஒரு அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஓகே நம்ம வந்து எடுக்கக்கூடாதுன்னா ரெஸ்ட்ரிக்ட் ப்ளஸ்னா எடுக்க மாட்டோம் ஆக்சுவலாக. பட் ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நோ வீடியோஸ் நோ ஃபோட்டோஸ் சொல்லிட்டு எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ட் போர்ட் கிடையாது. ஏன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஒரு பார்க்கு ஒரு டேம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க தான் செய்வாங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் எதுவும் போட மாட்டாங்க. ஸோ அதேமாரி டேஞ்சரான பிளேஸில் எடுக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கே தெரியும். நம்ம வெளியே எடுக்க மாட்டோம். நம்ம ஆக்சுவலாக அந்த ட்ராவல் வ்ளாக் தான் பண்ணிட்டுருவோம். ஸோ அதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து சொல்லி புரிய வச்சோம். நம்ம இந்த மாதிரி தான் ட்ராவல் வ்ளாக்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சம்பவம். மேபி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டான ஒரு டியூரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 hours டைம் கூட நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக முடிஞ்சாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.